கூட ஆண்டவர் சொல்றாரு, அவங்க 10 வருஷம் மோவாப் தேசத்துல இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? மோவாப் தேசத்துல இருந்தாங்க. நீதிமொழிகள் 14:12 எடுத்து வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. அல்லேலூயா. அவருக்கு செம்மையாய் தோன்றி இருந்தது. யாருக்கு? நகோமியின் கணவருக்கு, பெத்லகேம் ஊரானுக்கு செம்மையாய் தோன்றி இருந்தது. ஏன்னா பஞ்சத்துக்கு தப்பிக்கணும். இதுதான் நம்ம சாப்டர். இப்போ எனக்கு இந்த பிரச்சனை தீரணும். அல்லேலூயா. இதுல ஏது வசனம், இதுல ஏது கட்டளை? அல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைங்க இங்க இருந்தா செத்து போயிருவாங்க. ஆமே, இங்க இருந்த என் பிள்ளைங்க செத்து போயிருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீ உன்னுடைய வழிகளை நீ தோன்ற பண்ணி நீ ஓ வழியில போனா உனக்கு முடிவு என்னதான்? மரண வழி. அல்லேலூயா. உங்களுடைய வழிகளிலே கர்த்தர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய வழிகளிலே வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க வழி கர்த்தருக்கு முன்பாக இருந்தா மட்டும்தான் அந்த வழியில நம்மளுடைய பத்திரமா நடக்க முடியும். அல்லேலூயா. ரூத் எழுதின புஸ்தகத்துல 1:6 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்துல கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்ப வரும்படி. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வசனத்தை பார்க்கணும். அவருக்கு முன்னால என்ன ஆச்சு? அவருடைய கணவர் இறந்துட்டாங்க, அவங்க 2 பையங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ மோவாப் தேசத்துல குடியிருக்கிற ரூத்தும் நகோமியும் அவருடைய மருமகள் மாத்திரம்தான் இருக்காங்க. போனது அவளுடைய குடும்பம், கணவர், பிள்ளைகள்லாம் அங்கே என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. ஏன்னா இது அவனுக்கு தோன்றின வழி. இதுல அவன் தேவனுடைய சித்தத்தை கேட்கல. அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்கல. என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், இந்த வழி எனக்கு தகுதியான வழியா இருக்குதா, இதுல பிரயாணிக்கிற. ஒருவேளை இன்னைக்கு நீங்க எல்லாரும் வேத வசனம், உங்களுக்கு வேதத்தை எடுத்து வாசிக்க தெரியாதவர்களா இருக்கலாம். இல்லை என்னால ஜெபிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தரோட அதிக நேரம் என்னோட பேச முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க ஊழியர்களை நீங்க அணுகலாம். அல்லேலூயா. ஆனா தேவ சித்தத்தை கேட்காம போனதான அந்த குடும்பத்துல 3 ஆண்களும் இறந்து போனாங்க. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக உயிரை காக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கேயே அவங்க உயிர் பெயர்ந்தா கர்த்தரோட நாமம் உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெத்லகேமிலே அந்த குடும்பம் மரித்திருக்குமானால் இந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவ சித்தம் அங்க செய்யப்பட்டிருக்கும். கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இந்த குடும்பத்தை கொண்டு சேர்த்திருப்பார். ஆனா அதை பத்திலாம் கவலை இல்ல. அவன் சுயமாக எடுத்த முடிவு. எதனால? தன்னுடைய சரீரத்தை குறித்து, தன்னுடைய ஆத்துமாவை அல்ல, தன்னுடைய ஆவியையும் அல்ல, ஆண்டவரையும் அல்ல, தேவனையும் அல்ல, யாரையும் அல்ல, என்னுடைய சரீரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாம்சம் புல் உலர்ந்து பூ உதிரும். அல்லேலூயா. புல்னா யாரு? ஜனம். ஆமென். இந்த சரீரத்தை குறித்ததான கவலை. இது சாப்பிடலைன்னா பஞ்சத்துல மாண்டு போய்விடுமே, மடிந்து போய்விடுமே, இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கவலை. ஐயோ இதுல அழகு இல்லையே, நகை இல்லையே, புடவை இல்லையே, பணம் இல்லையே, வசதி இல்லையே. ஆமென். இதான் நம்ம கவலையே. அல்லேலூயா. இந்த கவலை தான் அவனை கொண்டு போக கூடாத இடத்துக்கு கொண்டு போச்சு. ஆமென். இந்த கவலை அவனை எங்க அவன் போக கூடாது, அதை மீறி போனனால அவனுடைய 3 ஆண்கள் அந்த குடும்பத்துல இறந்தார்கள். அல்லேலூயா. 3 பெண்கள் விதவையாய் மாறினார்கள். இன்னைக்கு நிறைய உங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல நடக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். நிறைய இளம் பிள்ளைகள் மறிப்பாங்க, ஆக்சிடென்ட்ல மறிக்கிறாங்க. நிறைய இளம் விதவைகள். ஏன்னா கடவுளை குறித்த எந்த ஒரு பயமும் இல்லை. தாய் தகப்பனுடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு போறது, இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. வாழ்ற வரைக்கும் நல்லா வாழணும்னு சீக்கிரம் செத்து போயிடும். அல்லேலூயா. உண்மையாவே இது நடக்கும். எங்களுக்கு ரொம்ப பாரம். போலூர்ல நானும் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவோம், எப்படி ஒரு வேகமா போறது போல போய் திடீர்னு விழுந்துருது குதிரை. மேன். ஆனா கர்த்தர் நம்மள அப்படி வேகமா நீ உயரணும். இந்த பழைய படங்கள்ல வேகம் ஒரே பாட்டுல வீடு கட்டின மாதிரிலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பெத்லகேம்ல கர்த்தர் அங்கீகரித்த இடத்துல இருக்கணும். ஆமென். கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடத்துல இருக்கணும். கர்த்தருக்குள்ள இருக்கணும். விசுவாசத்தை இருக்கணும். உபவாசம் பண்ணி இருக்கணும். ஆமென். இதே இந்த
நகோமியும் அவருடைய கணவரும் அவங்க உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவனிடத்துல தேவ சித்தத்தையும் சத்தத்தையும் கேட்டு ஓடி இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு அங்க போயிருந்தா கூட எதுவும் நடந்திருக்கு. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாம காலை வைக்கும் போது கஷ்டம் வரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க முதல்ல கட்டளையை மீறினாங்க, அடுத்தது அவங்களுக்கு மரணம் வந்தது. அல்லேலூயா. கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை மீறாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனம் வந்துதா, பாஸ்டர் வசனம் சொல்றாங்களா, சிஸ்டர் வசனம் சொல்றாங்களா, அவங்க பிள்ளைங்க கூட வசனம் சொல்லுவாங்க. ஒரு செவருல எழுதின இந்த வார்த்தை கூட வசனம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வசனம் வந்ததுன்னா அப்படியே கீழ்படி. அல்லேலூயா. அதை மறுதலித்து ஓடுகிற அனுபவம் உங்க யாருக்குமே தயவு செய்து வேணும். அல்லேலூயா. ஏன்னா யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? டக்குன்னு சொல்ல வேண்டாமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு போறேன், எனக்கு வியாதி சுகமாகுது, எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்குன்னு சொல்லி வராதீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும்போது அதை எனக்குள்ள எடுத்துக்கொண்டு அதன்படி வாழுகிற அந்த ஆவி கத்திரத்துல கேளுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை வருதா, போதகர் மூலமாக, அவருடைய துணைவியார் மூலமாக உங்களுக்கு நேரம் அந்த வார்த்தை வரும்போது அதை உட்கொள்ளுகிற மனுஷன். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். நீங்க என்ன இருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோவாபிலே போய் பிழைக்கணும் என்கிற அர்த்தம் இல்ல, பஞ்சத்திலே தேவன் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா பஞ்சத்துல விதவிதத்து எத்தனை மடங்கு? 100 மடங்கு அறுக்க கர்த்தர் வாக்கு பண்ணின சந்ததிக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்திலே நாம் இருக்கிற அனுபவம் வேணும். ஆமென். இந்த நகோமியை போல இல்லாதபடி, நகோமியினுடைய குடும்பத்தாரை போல இல்லாதபடி கர்த்தரிடத்துல நெருங்குகிற அந்த அனுபவம் வேணும். சுத்தத்தை கேட்கணும், ஜெபம் பண்ணணும், வசனத்தை எடுக்கணும். கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதான் வசனம் சொல்லுது, நமக்கு தோன்ற வழிகள் எப்படிப்பட்டது? மரண வழிகள். அல்லேலூயா. இதை தேர்ந்தெடுக்காதபடி நாம் கர்த்தரிடத்துல போய் அதை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த ரூத் 1:1 அதிகாரம் 20-21 வசனத்தை எடுத்து வாசிங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே. அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா தன்னுடைய மருமக்கள் மாற கூட்டிட்டு எங்க போறாங்க? பெத்லகேமுக்கே போறாங்க. எங்க பஞ்சம் பிழைக்க போனாங்க. அவங்க ஜாலியா நல்லா இருக்கலாம்னு நினைச்சு, இப்போ அவங்களோட வாழ்க்கையில இழப்புகள் நேரிட்டதுனால இப்ப எங்க போறாங்க? திருப்பி வந்த இடத்துக்கே போறாங்க. ஆமென். திருப்பி எங்க போறாங்க? எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கதான் போய் நிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா போறது போல இருக்கும், தேவ சித்தம் இல்லாம ஓடுற வாழ்க்கை. ஆனா திருப்பி அதே கஷ்டத்துக்கு தான் வந்து நிக்கணும். ஆமென். திருப்பி பெத்லகேமுக்கு போறாங்க. அங்க என்னதான் ஆண்டவர் அங்க போஷிக்கிறாரு. இப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க கேள்விப்பட்டவனே எப்படி போறாங்க? வெறுமையா போறாங்க, எல்லாத்தையும் இழந்து போறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நேரத்துல அவங்களுக்குள்ள அவங்களுடைய நகோமி என்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு? நகோமி என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? நகோமி என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா மதுரம், இனிமை. என்னது? மகிழ்ச்சி, மதுரம், இனிமையான ஒரு பேர். அவங்க பேர் மகிழ்ச்சிக்கு அடையாளமான ஒரு பேர். இப்போ இவங்க இங்கேருந்து போகும்போது நல்லா தான் போனாங்க, திருப்பி வரும்போது அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, ஒரு மருமக வர்ற வழியிலே பாதியிலே போயிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் தான், ரூத் மட்டும்தான். அவளும் மோவாப் பாவத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறனால பெத்லகேமுக்கு வர. அல்லேலூயா. அப்போ இந்த கஷ்டத்துல அவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. வரும்போது அவங்க ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சொல்றாங்க, இப்ப யார் வாரா? நகோமி வாரா. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க? நகோமி என்ன சொல்றாங்க? அதற்கு அவள்,
நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அவளுடைய பெயர் ரொம்ப இனிமையான பெயர். அவளுக்கு இந்த பேரை தான் அனுமதிச்சிருக்காங்க. ஆனா இப்போ அவ சொல்ற, எனக்கு நகோமி, என்னை இனிமை, என்னை மதுரம், என்னை சந்தோஷம் சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் என்றால் கசப்பு. அல்லேலூயா. அவளோட வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. தேவ சுத்தம் இல்லாம போகும்போது கசப்பு வந்துடும் தன்னாலே. அல்லேலூயா. இப்ப இந்த கசப்பு வந்தோடனே அவ சொல்றேன், என்ன கசப்புன்னு சொல்லுங்க. அவ இதோட நிறுத்தி இருந்தா ரொம்ப நலமா இருந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவ இதோட நிறுத்தி இருந்தா உண்மையாவே ரொம்ப, எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான அங்கலாய்ப்பு. அல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாருமே பாருங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. சொல்றீங்களா எல்லாரும்? தேசப்பா எனக்கு எதுவுமே செய்யல, இந்த சர்ச்ல எனக்கு எதுவுமே நடக்கல, எத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்றது, எத்தனை வருஷம் உபவாசிக்கிறது, எத்தனை வருஷம் காணிக்கை கொடுக்கிறது, அல்லேலூயா, எத்தனை வருஷம் இந்த ஊழியத்தை இப்படியே செஞ்சிட்டு இருக்கிறது, ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் எனக்கு வெறுமையை தான் வந்திருக்கிறார். ஆமென். சொல்றோம் தானே, உண்மையா சொல்லணும். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறோம் நிறைய நேரம், நான் நிறைவுள்ளவளா இருந்தேன், நான் இங்க வந்துதான் இப்படி ஆயிட்டேன். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல தான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ள என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? இவ வாயாலே சொல்லிட்டாங்க, நமக்குள்ள அந்த எண்ணங்கள் உள்ள ஆழத்துல இருதயத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைவுள்ளவளா இருந்தேன், அப்படி இருந்தேன், அது இருந்தது, இது இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வெறுமையா இருக்கிறதான இந்த அனுபவம் கர்த்தர் என்னை வர பண்ணிட்டா. அல்லேலூயா. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி நீங்கள் என்னை நகோமி என்பானே. அல்லேலூயா. உன்னுடைய வழியிலே கர்த்தரை சுமந்து கொண்டு போகாததும், வசனத்திற்கு கீழ்ப்படியாததும், சித்தத்தை அறியாததும், சத்தத்தை கேட்காததும் உன் கணவரும் நீயும் செய்த தவறு. அல்லேலூயா. நீ ஜெபிக்காதது, உபவாசிக்கிறது, கொடுக்காதது, இதெல்லாம் கர்த்தர் அவனை செய்ய சொன்னாரு இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி எங்கேயுமே சொல்லல. நீ விண்ணப்பம் பண்ணு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை அவளோட வாயிலிருந்து கர்த்தர் என்னை கிளேசப்படுத்திட்டாரு. அவளுடைய வழியில அவள் சுயமாய் செய்ததான காரியம். அவளுடைய கணவர் அவளும் ஜெபிக்கல. அவங்களுடைய எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமா இல்லாம போய் அங்க இழந்துட்டு வந்தாங்க. ஆமென். நாளிலும் கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையிலும் கூட பயங்கள் அதிகமாக வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் சமூகத்துல இருக்க தெரியும். அல்லேலூயா. இந்த மாறாள், இந்த நகோமி என்பவர் என்னை மாறாள், என்னை கசப்பானவள் என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். இல்ல, கர்த்தர் கசப்பை நீக்கி போட வல்லம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் மாறாவின் தன்னை மதுரமாய் மாற்றி கொடுத்தவர். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். ஆனா கர்த்தர் கேட்கறதெல்லாம், நீ வழியில நட, அல்லேலூயா, வசனத்துல நட, நீ உண்மையில் நட, நீதியிலே நட. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவம் இல்லைன்னா கண்டிப்பா கசப்பு வரும். ஆனா கர்த்தரை குறை சொல்லக்கூடாது, ஊழியர்களை குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கும் அதுதான், ஊழியர்களுக்கும் அதே தான். அல்லேலூயா. அதனால தேவ வசனத்தை முன்வைத்து சபைக்குள்ள நடக்கிற அனுபவம் வேணும். வசனம் என்னைய நியாயப்படுத்தும், வசனம் தான் என்னை நடத்தி கொண்டு போகும். இந்த வார்த்தை மாத்திரம் தான் எனக்கு அற்புதத்தை செய்யும். இந்த வார்த்தையில இருந்துதான் எனக்கு மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் எனக்கு இந்த ஊழியர் கொடுக்குறாங்க, இந்த வசனத்தை தான் அவங்க எனக்கு போதிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு எந்த கசப்பும் வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கசப்பை வர பண்ண மாட்டார், உங்களுடைய வழிகள் தான் உங்களுக்கு கசப்பை வர பண்ணுகிறது. ஆமென். அல்லேலூயா.